டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ இன்று 2ஆம் கட்ட விசாரணை. கூட்டத்திற்கு காலதாமதமாக வந்தது ஏன் என கேள்வி. கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயை குற்றப்பத்திரிகையில் சேர்க்க சிபிஐ முடிவு செய்துள்ளதாக தகவல். பிப்ரவரி மாதத்தில் அறிக்கை தாக்கல். திமுக ஆட்சியில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளன. அணைகளே கட்டப்படவில்லை என்று பொய் பிரச்சாரம் செய்யப்பட்டு வருவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சாடல். 2021ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் வரக்கூடாது என்பதற்காகவே திமுகவிடம் குறைந்த தொகுதிகளை ஒப்புக்கொண்டோம். காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் பேச்சால் மீண்டும் சர்ச்சை. அத்துமீறிய நட்சத்திரத்தை பளாரென்று அறைந்தேன். நடிகை பூஜா ஹெக்டே பரபரப்பு தகவல். இனி விரிவான செய்திகள். கரூர் சம்பவம் தொடர்பாக விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் இன்று 2ஆம் கட்ட விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். 41 பேர் உயிரிழக்க காரணமான கரூர் சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தி வரும் சிபிஐ தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளை விசாரணை செய்தது. இதனைத் தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி விஜயிடம் முதற்கட்ட விசாரணையை நடத்தியது. இந்த நிலையில் அவரிடம் இன்று 2ஆம் கட்ட விசாரணை நடைபெற்று வருகிறது. கூட்டத்திற்கு தாமதமாக வந்தது ஏன் என்று சிபிஐ கேட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் கூட்டத்தை ஏன் கட்டுப்படுத்தவில்லை என்றும் காவல்துறையினர் அறிவித்த அறிவிப்புகளை கவனிக்கவில்லையா என்றும் அதிகாரிகள் கேட்டுள்ளனர். கூட்டம் முண்டியடித்து வந்தபோதும் பிரச்சார வேன் முன்னோக்கி வந்தது தொடர்பான காட்சிகள் வெளியானதாகவும் சிபிஐ சுட்டிக்காட்டியுள்ளது. திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் தமிழ்நாடு கொங்கு இளைஞர் பேரவையின் தலைவர் தனியரசு இன்று இபிஎஸ்ஐ சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள இபிஎஸ் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. கடந்த முறை திமுக கூட்டணியில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு மறுக்கப்பட்டதாகவும், எனவே அதிமுக கூட்டணியில் இணைய தனியரசு முடிவு செய்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. 2021ஆம் ஆண்டு அதிமுக மீண்டும் ஆட்சியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காகவே திமுகவிடம் குறைந்த எண்ணிக்கையிலான தொகுதிகளுக்கு ஒப்புக்கொண்டுள்ளதாக காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலையில் காங்கிரஸ் வாக்குச்சாவடி அளவிலும் கிராம அளவிலும் பலம் பெற்றுள்ளதாக கூறிய அவர், அதன் அடிப்படையில்தான் அதிக சீட்டுகளை கேட்பதாகவும் இதில் எந்த தவறும் இல்லை என்றும் ராஜேஷ்குமார் கூறியுள்ளார். விஜயிடம் சிபிஐ தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் அவரை குற்றப்பத்திரிகையில் சேர்க்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கரூர் சம்பவம் தொடர்பாக உச்சநீதிமன்ற உத்தரவின்படி சிபிஐ விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது சாட்சியாக மட்டுமே உள்ள விஜய் சிபிஐ குற்றப்பத்திரிகையில் சேர்க்க உள்ளதாகவும், பிப்ரவரி மாதம் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மாமல்லன் நீர்த்தேக்க பணிகளை முதல்வர் மு.க. ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார். உபரியாக வெளியேறும் கடல் நீரை சுத்திகரித்து குடிநீராக மாற்றி மக்களுக்கு வழங்கவே மாமல்லன் நீர்த்தேக்கம் உருவாக்கப்பட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 13 லட்சம் பேர் குடிநீர் பெறுவார் என்றும் முதல்வர் கூறியுள்ளார். திமுக ஆட்சியில் அணைகளே கட்டப்படவில்லை என்ற பொய் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், ஆனால் திமுக ஆட்சியில் 43 அணைகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் முதல்வர் தெரிவித்துள்ளார். 3.25 லட்சம் கோடிக்கு ரஃபேல் விமானங்களை பிரான்சிடமிருந்து வாங்க இந்திய அரசு முடிவு செய்திருக்கிறது. 114 விமானங்கள் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய பாதுகாப்புத்துறை கொள்கை ரீதியிலான ஒப்புதலும் அளித்திருக்கிறது. இந்த 114 விமானங்களில் 18 விமானங்கள் மட்டுமே நேரடியாக வாங்கப்படும் என்றும், மற்ற விமானங்கள் பிரான்ஸ் நாட்டின் ஏவியேஷன் நிறுவனத்துடன் இணைந்து இந்தியாவிலேயே தயாரிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. சட்டப்பேரவை தேர்தல் களப்பணிகளை திமுக, அதிமுக கட்சிகள் தீவிரப்படுத்தியுள்ளன. தேர்தல் அறிக்கைகளை தயாரிப்பதற்கான பணிகளில் மும்முரமாக ஈடுபட்டுள்ளன. இந்த நிலையில் அதிமுக ஆட்சி வந்தால் அனைத்து மகளிருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் இபிஎஸ் அதிரடியாக அறிவித்துள்ளார். இதனை எதிர்கொள்ளும் வகையில் தற்பொழுது வழங்கப்படும் மகளிர் உதவித் தொகையை 2000 ரூபாயாக உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும், இதற்கான அறிவிப்பை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளியிடுவார் என்றும் கூறப்படுகிறது. பொங்கல் உதவித் தொகையாக அறிவிக்கப்பட்ட 3000 ரூபாய் 97% பேருக்கு வழங்கப்பட்டு விட்டதாகவும், இன்னும் உள்ள 3% பேருக்கும் வழங்கப்படும் என்றும் அரசு அறிவித்துள்ளது. பொங்கல் பரிசுத் தொகை 3000 ரூபாயை 2 கோடிக்கும் மேற்பட்டோர் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்க அரசு ஏற்பாடு செய்திருந்தது. ஆனால் ஊரில் இல்லாதவர்கள் 3000 ரூபாயை பெற முடியாததால் அவர்கள் கைரேகையை பதிவு செய்து பெற்றுக் கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
எம்ஜிஆர் திரைப்படத்திலும் பொது வாழ்விலும் நேர்மையானவர் என்று அதிமுகவின் மூத்த தலைவர்களில் ஒருவரான KP முனுசாமி தெரிவித்துள்ளார். ஆனால் இப்போது அரசியலுக்கு வரும் நடிகர்கள் அப்படி இருக்கிறார்களா எனவும் கேள்வி கேட்டுள்ளார். எம்ஜிஆர் மக்களுக்கு நல்ல அறிவுரை கூறும் கேரக்டரில் நடித்தவர் என்றும், ஆனால் இப்போது உள்ள நடிகர்கள் தீய பழக்கம் உள்ளவரை போல திரைப்படத்தில் தோன்றுகிறார்கள் என்றும் KP முனுசாமி விமர்சித்துள்ளார். படப்பிடிப்பின் போது கேரவனில் அத்துமீறி நுழைய முயன்ற நட்சத்திர நடிகரை அறைந்ததாக பூஜா ஹெக்டே தெரிவித்துள்ள தகவல் திரையுலகில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சில ஆண்டுகளுக்கு முன்பு பான் இந்தியா படத்தில் நடித்துக் கொண்டிருந்தபோது கேரவனில் நுழைந்த நடிகர் தம்மை தொட முயற்சித்ததாகவும் அவரை அறைந்ததாகவும் கூறியுள்ளார். இந்த சம்பவத்திற்கு பிறகு அந்த நடிகர் தன்னுடன் பணிபுரியவில்லை என்றும் அவர் கூறியுள்ளார். எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.